CMF நத்திங்கோட புது சப் பிராண்ட் இன்னும் அஃபோர்டபுளான ப்ரைஸ்க்கு ப்ராடக்ட்ஸ் எடுத்துகிட்டு வரதுக்காக லான்ச் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்க. இது அவங்களோட ஃபர்ஸ்ட் ஃபோன் CMF Phone 1. இப்போ நத்திங்கை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஹைப்புன்னு வரையில் அவங்க வேறு லெவல். இங்கே CMF Phone 1ம் எக்கச்சக்கமாக ஹைப் பண்ணியிருக்காங்க. ஃபோனும் பார்க்குறதுக்கு வைப்ரண்ட்டாக கலர்ஃபுல்லாக இருக்குது. நிறைய யூனிக்கான விஷயங்கள் இதில் பண்ணியிருக்காங்க. பட் ஆக்சுவலாக எப்படி இருக்குது இந்த வீடியோவில் பார்ப்போம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். இப்போ நம்ம வீடியோவுக்கு போவோம். கைஸ், முதல்ல அன்பாக்சிங்லேருந்து ஆரம்பிக்கலாம். எனக்கு இந்த பெரிய மீடியா கிட்ட அனுப்பிச்சிருந்தாங்க. இந்த ஃபோனை பற்றி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதுக்கு எக்கச்சக்கமான ஆக்சசரிஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். இருக்கிற எல்லாத்தையும் இந்த பாக்ஸில் அனுப்பிச்சிருக்காங்க. நீங்கள் இந்த ஃபோனை பற்றி ஃபாலோ பண்ணலன்னா இதில் பேக் டோட்டலாக யூசர் ரீப்ளேசபிள். ஸோ இங்கே எனக்கு அனுப்பிச்சிருக்க ஃபோன் 1 போரிங்கான பிளாக் கலராக இருந்தாலும் இந்த டிஃப்ரெண்ட் கேசஸை யூஸ் பண்ணி எனக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம பேக் பேனலை க்ரீன், ப்ளூ இல்லை CMF ஆரஞ்சுக்கு மாற்றிக்கலாம். ஸோ அது போக இந்த ஸ்டாண்ட், லேன்யார்ட், ஒரு கார்ட் வாலெட், அஃப்கோர்ஸ் CMF Phone 1 ரீட்டைல் பாக்ஸும் இங்கே இருக்குது. கீழே இந்த கம்பார்ட்மெண்ட்டில் CMF இப்போ லான்ச் பண்ணியிருக்க மற்ற டிவைசஸ் இன்க்ளூட் ஆகிருக்கு. ஸோ இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பெருசாக ஃபோக்கஸ் பண்ண போகிறதில்ல. பட் இந்த டிவைசஸில் எதையாவது பற்றி வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, முதல்ல CMF Phone 1 அன்பாக்ஸ் பண்ணுவோம். பாக்ஸ் லீக்காக இருக்குது, ஏன்னு உங்களுக்கே தெரியும். ஓப்பன் பண்ணோன்னா உள்ள Phone 1 இருக்குது. ப்ரொடக்டிவ் கவர்லேருந்து ரிமூவ் பண்ணுறேன். கைஸ், இப்போ இங்கே இந்த பாட்டமில் இந்த நாப் இருக்குல்ல, இதை நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் எல்லாமே ரிமூவ் பண்ண முடியும். சரி, இதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி பாக்ஸில் பெருசாக வேறு எதுவும் கிடையாது. ஸோ அதை முடிச்சிடுவோம். Type C to Type C கேபிள் இருக்குது, ஒரு இன்ஃபர்மேஷன் புக்லெட், அப்புறம் கஸ்டமைஸ் CMF சிம் டூல், அவ்வளோதான். சார்ஜர், கேஸ் எதுவுமே அவங்க இன்க்ளூட் பண்ணல. இன்ஃபேக்ட் ஸ்க்ரூ ட்ரைவர் கூட ஆக்சசரிஸ் மட்டும்தான் வரும். சரி, இப்போ நம்ம இந்த ஃபோனுக்கு வருவோம். இந்த ஆக்சசரிஸ் எப்படி இதோட ஒர்க் ஆகுதுங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இப்போ இந்த லேன்யார்ட் எடுத்துக்கோங்க. இதுலேயும் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் நாப் கொடுத்துருக்காங்க கீழே. அதை இங்கே ஸ்க்ரூ பண்ணிவிட்டு லேன்யார்டை அது கிளிப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தோலை சுற்றி ஃபோனை மாட்டிக்கலாமா. யூத்துக்கெலாம் இதான் அட்ராக்ஷன், இப்படி தான் எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு என்ன தெரிய போது, நம்மளுக்கு வயசாயிடுச்சு. எல்லார் வீட்லயும் இந்த மாதிரி வயசான கட்டை ஒன்று இருக்குதுப்பா. இப்போ இந்த ஸ்டாண்ட் அட்டாச்மெண்ட்டும் ஏறக்குறைய அதே மாதிரி தான் ஒர்க் ஆகும். அப்போ இந்த மாதிரி ஸ்டாண்டெல்லாம் போட்டால் ஃபோனுக்கு கேஸே தேவையில்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெல், ஆக்சுவலாக இங்கே இந்த பேக் பேனல் இருக்குல்ல, இது சைடை சுற்றி ஃபுல்லாக கவர் ஆகுது. ஸோ நீங்கள் இந்த பேக்கை ரீப்ளேஸ் பண்ணல யூஸ்வலாக கேஸ் கவர் பண்ணுற அந்த பார்ட்டை ஃபுல்லாக ரீப்ளேஸ் பண்ணுறீங்க. ஸோ CMF Phone 1 வெறும் டெம்பர் கிளாஸ் மட்டும் போட்டு கேஸ் எல்லாமே யூஸ் பண்ணணும்னா பண்ணலாம். எனிவேஸ், இந்த கார்ட் வாலெட் அட்டாச்மெண்ட் இது இன்ஸ்டால் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். என்ன கேட்டிங்கன்னா, எனக்கு இது ரொம்ப பிளாஸ்டிக்கியாக இருந்துச்சு. பர்சனலாக நான் இதை யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு இது கொஞ்சம் ரிஸ்கியாக தெரியுது. அந்த பில்ட் எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பண்ணல. பட் உங்களுக்கு யூஸ் பண்ணணுன்னா இது கூட வர ஸ்க்ரூ ட்ரைவரை யூஸ் பண்ணி இந்த 3 ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இங்கே நான் மேலே உள்ள 4வது ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணுறேன். கார்ட் வாலெட்டுக்கு தேவையில்லை. பட் இந்த ஸ்க்ரூவை கழட்டினீங்கன்னா பேக் பேனலில் டோட்டலாக ரிமூவ் பண்ணிடலாம். சிம் ட்ரேயும் ரிமூவ் பண்ணணும். இந்த சிம் ட்ரேயில் மைக்ரோ SD சப்போர்ட்டும் இருக்குது. இங்கே தான் எனக்கு CMF லைட்டாக மிஸ் பண்ண மாதிரி பட்டுச்சு. ஏன்னா எப்படியோ நம்ம பேக் பேனலில் ரிமூவ் பண்ணுறவங்க இல்லை, பேட்டரியும் யூசர் ரீப்ளேசபிளாக கொடுத்துருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். கேட்கல, நாங்கள் அதை யோசிக்க தான் செஞ்சோம். ஆனால் IP52 ரேட்டிங் அடி வாங்குங்கிறதுனால பண்ணலன்னாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யூசர் ரீப்ளேசபிள் பேட்டரி கொடுத்துருந்தா பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? மேபி பழைய ஃபோன்ஸில் வர மாதிரி அந்த மைக்ரோ SD கார்ட் ஸ்லாட் எல்லாமே பேட்டரி கீழே அப்படி கொடுத்துருந்தா பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ பேக் ரீப்ளேஸ்மெண்ட்னு வரையில் அந்த பாக்ஸில் ஸ்க்ரூ ட்ரைவர், அப்புறம் ரீப்ளேஸ்மெண்ட் ஸ்க்ரூஸ், கலர் மேட்ச் பண்ண ஒரு சிம் ட்ரே, அப்புறம் பாட்டம் நாப் கொடுக்குறாங்க. ஸோ இங்கே அப்படியே அந்த பேக்கை ஆட் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ பண்ணலாம். இங்கே எனக்கு சிம் ட்ரே மிக்ஸ் மேட்ச் பண்ணுறது பிடிச்சிருந்துச்சு. ஸோ கேஸை மாற்றையில் இது பார்க்க இப்படி தான் இருக்குது. லைட் க்ரீன், ஆரஞ்ச் ட்ரே, ஆரஞ்ச் நாப், இந்த காம்பினேஷன் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது எப்படியே விட்டுட்டு ஸ்க்ரூவை போடுவோம். இங்கே நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், பிளாக், லைட் க்ரீன் ரெண்டுத்துக்குமே ஸ்லைட்டாக டெக்ஸ்சர்ட் ஃபினிஷ் இருக்குது. ஆரஞ்ச், ப்ளூ ரெண்டும் வீகன் லெதர். ஸோ இங்கே இந்த ஆக்சசரிஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கல, நான் நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம், ஸ்டாண்ட் பார்க்க நல்லா இருக்குது, ஒரு கூலான கான்செப்ட்னு சொல்லலாம். பட் எப்போவுமே அந்த ஸ்டாண்டோட ஃபோனை யூஸ் பண்ணல கையில் பிடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி வியர்டாக இருந்துச்சு, கம்ஃபர்டபுளாக இல்லை. இப்போ ஃபோனோட ஆக்சுவல் பில்டுன்னு வரையிலையும் ரொம்ப எட்ஜஸ் ஆங்குலராக இருக்குது, கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குது, ஒரு பாக்ஸி ஃபீல் இருக்குது. ஃப்ரண்ட்டில் உள்ள பெசல்ஸ் திக்காக இருக்கிறதுனால வித்தும் அதிகம், 77 mm. ஸோ பர்சனலாக எனக்கு பாக்ஸி பில்ஸ் ரொம்ப பிடிக்காது. ஸோ எனக்கு இந்த ஃபோனை யூஸ் பண்ணல ரொம்ப கம்ஃபர்டபுளாக இல்லை. நியாயமாக பார்த்தீங்கன்னா திக்னஸ், வெயிட்லாம் மேனேஜபிளாக தான் வச்சுருக்காங்க. 197 கிராம் வெயிட், 8 mm திக்னஸ் பிளாஸ்டிக் வெர்ஷனுக்கு, கொஞ்சம் அதிகம் வீக்கெண்ட் லெதர் இருக்குது. 5000 mAh பேட்டரி இருக்கிறதுனால அது ஓகே தான். பேட்டரி பற்றி பேசையில் 33 வாட் ஸ்பீடில் இது சார்ஜ் ஆகும். ஆஃப்கோர்ஸ் பாக்ஸில் சார்ஜர் எதுவும் கிடையாது. இந்த ஸ்பீடில் சார்ஜ் பண்ணையில் 0 to 50 ஏறக்குறைய 20 நிமிஷத்தில் சார்ஜ் பண்ண முடியணும். இப்போ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 6.67 inch சூப்பர் AMOLED LTPS பேனல் கொடுத்துருக்காங்க. இது 8-bit பேனல் தான். ஆனால் ஃபுல் HD ரெசல்யூஷன், 120 Hz அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட், 240 Hz டச் சாம்பிளிங் இருக்குது, 960 Hz ஹை ஃப்ரீக்வன்சி PWM டிமிங் லோ லைட்டில் ஐ ஃபெட்டிக் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க.
இங்கே பிரைட்னஸ் பீக் 2000 நிட்ஸ் கிளைம். இது HDRக்கு மட்டும்தான். எங்கள் டெஸ்டிங்கில் கிட்டத்தட்ட 800 நிட்ஸ் வரைக்கும் போச்சு மேனுவல் மோடில், ஆட்டோ மோடில் 1400 வரைக்கும் போச்சு. ஸோ நல்ல தரமான குவாலிட்டி பேனல் மாதிரி தான் தெரியுது இந்த ரேட்டுக்கு. இப்போ இந்த பேனலோட டாப்பில் ஒரு 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது ஹோல் பஞ்சில். செல்ஃபீஸ் நல்லா தான் இருந்துச்சு, ஷார்ப்னஸ் டீட்டெயில்னு பார்க்கல. பட் ஸ்கின் டோன்ஸ் பல ஷார்ட்ஸில் ரொம்பவே ஆஃபாக இருந்தது. இதை CMF ஒரு அப்டேட்டில் அட்ரஸ் பண்ண வேண்டியிருக்கும். செல்ஃபி வீடியோன்னு வரையில் 1080 60 வரைக்கும் ஷூட் பண்ண முடியும். அதே ஸ்கின் டோன் இஷ்யூஸ் இங்கேயும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நோட்டிசபிளான EIS ஜிட்டரும் இருக்குது. இப்போ பின்னாடி டியூவல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. பிரைமரி சோனியோட 50 மெகா பிக்சல் IMX882. இது ஒரு f1.8 லென்ஸோட பேர் ஆயிருக்கு. OIS கிடையாது. இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் எதிர்பார்த்ததோட நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. இந்த மாதிரி இமேஜஸ் ஷாலோ டெப்த் ஆஃப் ஃபீல்டோட ஷூட் பண்ண முடியும். அதாவது ஸ்ட்ராங் பேக்ரவுண்ட் பிளர், டைனாமிக் ரேஞ்ச் நல்லா இருந்துச்சு, கலர்ஸ் பேலன்ஸ்டாக இருந்தது, சேச்சுரேஷன் ரொம்ப புஷ் ஆகலை, இமேஜஸ் ப்ளசண்ட்டாக இருந்தது பார்க்க. லோ லைட் பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு இல்லை, இமேஜஸ் ரொம்ப சாஃப்டாக இருந்தது. இங்கே பர்ஃபார்மன்ஸ் மேபி OIS இல்லாததுனால அடி வாங்குற மாதிரி தெரியுது. ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்ல, இந்த ப்ரைஸ்க்கு ஓகே தான். பட் நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் எதிர்பார்த்ததோட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணிச்சு. இங்கே அந்தளவுக்கு இல்லை. இப்போ OIS இல்லாதது மெயினாக இடிக்கிறது வீடியோன்னு வரையில் தான். 4K ஃபுட்டேஜ் ஷூட் பண்ண முடியும், பட் ரொம்ப டீட்டெயில்டாலாம் இல்லை. செக்மெண்ட்டுக்கு ஓகே, பட் EIS ஜிட்டர் ரொம்ப ஹார்ஷாக இருந்தது. கிட்டத்தட்ட ஃபுட்டேஜ் அன்யூசபிள் அப்படிங்கிற லெவலுக்கே சில நேரங்களில் ஹார்ஷாக இருந்தது. இதை கண்டிப்பாக CMF ஃபிக்ஸ் பண்ணியே ஆகணும். செகண்டரி கணக்கு காமிக்கிறதுக்காக ஒரு டெப்த் சென்சர் கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்கும். இப்போ சாஃப்ட்வேர்னு வரையில் இந்த ஃபோன் Nothing OS 6ல் ரன் ஆகிட்டு இருக்க Android 14 மேலே பில்ட் பண்ண வெர்ஷன். இங்கே ஃபீச்சர்ஸில் எதுவும் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணல. ஏறக்குறைய எல்லா நத்திங் ஃபீச்சர்ஸும் இப்போ இந்த மோனோக்ரோம் ஐகான்ஸ் அது எல்லாமே இங்கே இருக்குது. ப்ளோட்வேரும் எதுவும் கிடையாது. CMF 2 வருஷத்துக்கு ஆண்ட்ராய்டு வெர்ஷன் அப்கிரேட்ஸும் 3 வருஷத்துக்கு செக்யூரிட்டி பேச்சஸும் கொடுப்போம்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ்க்கு அது ஓகே. இப்போ யூசர் எக்ஸ்பீரியன்ஸும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. OS லைட்டாக இருக்குது, ஓரளவுக்கு நல்ல சிப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரேம் ட்ராப்ஸும் சரி, லேகும் சரி, நான் இந்த ஃபோனை யூஸ் பண்ண லிமிட்டட் டைமில் நான் பெருசாக ஃபேஸ் பண்ணல. உள்ள சிப்பை பற்றி பேசையில் அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது மீடியாடெக்கோட Dimensity 7300. இது கூட 6 இல்லை 8 GB LPDDR4X ரேமும் 128 இல்லை 256 GB UFS 2.2 ஸ்டோரேஜும் ஆஃபர் பண்ணுறாங்க. இதை வேணும்னா மைக்ரோ SD யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இங்கே CMF கூலிங்கும் நல்லா பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா ஃபோன் 1ல் ஆப்வியஸான ஹீட்டிங் இல்லை த்ராட்லிங் சைன்ஸ் எதுவும் இல்லை. ஸோ எனிவேஸ், இதுதான் CMF Phone 1. இந்த ஃபோன் 16,000 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆஃபர்ஸ் போக. இப்போ கண்டிப்பாக இன்னும் நிறைய டெஸ்டிங் பண்ண வேண்டியிருக்கு. எஸ்பெஷலி இந்த ப்ராசஸரால் என்ன பண்ண முடியும் பண்ண முடியாதுங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்கு. பட் இந்த ஃபோன் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. யூஸ்வலாக இனோவேஷன் புதுசாக ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னு பிராண்ட் சொன்னால் அது எல்லாமே ஹை அண்ட் ஃபோன்ஸில் தான் வரும். ஸோ இந்த செக்மெண்ட்லேயும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்திருக்கிறது எனக்கு ஒரு பாசிட்டிவாக பட்டுச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபோன் மாதிரி தெரியுது. CMF Phone 1 பற்றி என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஹேவ் a nice day. Ash out.